நான் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறது வந்து வதங்காம நீர் ஆகாரம். இது நீர் கிடையாது, தண்ணிக்கு மாற்று தண்ணி மட்டும்தான். சிறுக அதில் ஒரு கருப்பு நிறம் வரதான் செய்யும். அதிகமாக எண்ணெய் வந்து பயன்பாட்டில் கிடையாது. எண்ணெய் எப்படி பயன்பாட்டில் இருக்கும்னா, நல்லெண்ணெயை வெறுமனே எடுத்துப்பாங்க, இல்லைனா விளக்கெண்ணெய் குறைந்த அளவில் பயன்படுத்திப்பாங்க. வணக்கம், நான் நான்சி மெர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மென்னா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்குதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடியவை ஒரு 9 பாயிண்ட்ஸை பார்க்கலாம். முதல் விஷயம், டூ இட் யுவர் செல்ஃப். உங்கள் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன பழக்கங்களையும் சின்ன சின்ன பலகாரங்களாகட்டும் இல்லை சின்ன சிற்றுண்டிகளாகட்டும், இது எல்லாத்தையுமே நீங்களே செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான, உங்கள் குழந்தைக்கு தேவையான, உங்கள் கணவருக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தானே தெரியும். அதை நீங்களே வந்து உங்களுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட சில விஷயங்களாகட்டும், நம்ம அம்மாச்சி நமக்கு செஞ்சு கொடுத்த சில விஷயங்களாகட்டும், நம்மளுடைய பாட்டி செஞ்சு கொடுத்த விஷயங்களாகட்டும், இதெல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குது. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அதை குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் எங்கள் அம்மாச்சி எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க, அப்போ எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க, அப்போல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் இப்போ தான் தெரியுது அதோட அருமையெல்லாம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இப்பயும் இருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல அந்த அனுபவத்தை நம்ம ஏற்படுத்தி தர்றோமா, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு முதல்ல கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் இல்லைனா வந்து குழந்தைங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள். எங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு பலகாரம் செஞ்சு கொடுங்க, எங்கள் குழந்தைக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுன்னா உங்கள் குழந்தைக்கு செஞ்சு தர போகிறாங்க. அவங்க செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட செஞ்சு தருவாங்க. இப்போ எல்லாமே இந்த பெரியவங்க கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு போக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கு. பெரியவங்க கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு போக வேண்டிய நிறைய விதமான கருத்துக்கள் இங்கே கடத்தப்படாமல் அப்படியே தடைப்பட்டு இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள், அந்த பாசமாகட்டும், அவங்களுடைய கருத்துக்கள் ஆகட்டும், எல்லாமே இந்த உணவின் வழியாகவும் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்லங்கிறத ஒதுக்கி வச்சுடுங்க. நீங்கள் முயற்சிகளை எப்பொழுதும் போல் செஞ்சுட்டே இருங்க. நாளை பின்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த அனுபவமாவது கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியாவது நமக்கு மிஞ்சும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான 3வது வழி, சூஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆரோக்கியமான பழங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. காய்கறிகளும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறது வந்து வதங்காமல் அப்படியே பளிச்சுன்னு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு வச்சுருந்தா கூட அப்படியே பாடம் பண்ணினது போல் இருக்கக்கூடிய பளிச்சுன்னு இருக்கக்கூடிய காய்கறிகளை பற்றி நான் பேசவே இல்லை. சில இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகள் வதங்கி போயிருந்தாலும் வாடி போயிருந்தாலும் ஒரு நாள் தான் இருக்கும் அவங்கள பறித்து. அந்த மாதிரி காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்துங்க. நீங்கள் ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறத மேலோட்டமாக அப்படியே பார்வையாக பார்க்காதீங்க. அது பளிச்சுன்னு இருக்குதுன்னா இருந்தால் மட்டும்தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தமே கிடையாது. அதை நம்ம பல விதங்களில் அதை பராமரித்து தண்ணியில் முக்கி, அந்த தண்ணிக்குள்ளே சில ரசாயனங்களை போட்டு அதில் முக்கி அதை வந்து பளிச்சுன்னு காட்டுற மாதிரி தோற்றத்தை வைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது பேர் ஃப்ரெஷ்னஸ் கிடையாது. ரெண்டுக்குமான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4வது ஆரோக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஹெல்தி குக்கிங் மெத்தட்ஸ். இப்போது ரொம்ப அதிக அளவில் நம்ம ஒரு உணவை சமைக்க அதோட உயிர்த்தன்மை வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்ம சமைக்க அதையும் அளவுக்கு அதிகமாக சமைக்க அதோட சுவையும் மாறுபடும், அதோட உயிர்த்தன்மையும் மாறுபடும், எல்லாமே மாறிடும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு காய் எடுக்கிறீங்கன்னா அந்த காயோட நிறம் மாறாமல் சமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிறம் எப்போ மாறாமல் இருக்கும்? நம்ம அளவுக்கு அதிகமாக சமைக்கும்போது அதோட நிறம் வந்து மாறுபட்டுரும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் சமைக்கிற உணவை எந்த மாதிரி சமைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம், பாயில் பண்ணலாம், கொதிக்க வச்சுட்டு அப்படியே வடிகட்டி அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு செய்யலாம். இல்லை மிளகுத்தூளும் உப்பு மட்டும் தூவி அதை அப்படியே வந்து மேலோட்டமாக வதக்கலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது அதோட உயிர்த்தன்மை கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் குக்கிங் மெத்தடை கொஞ்சம் மாற்றி சமைச்சு பாருங்கள். இன்கார்பரேட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். தினம் தோசை தானா? தோசையை விட்டால் வேறு உணவே இல்லையா? எத்தனையோ பேர் வீட்டில் இந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மள ஏன் வந்து நம்ம தோசை இல்லை இட்லி அதை விட்டால் வேறு உணவே இல்லையா? எவ்வளவோ உணவுகள் இருக்குது. பொங்கல் ஆகட்டும், இடியாப்பம் ஆகட்டும், புட்டாகட்டும்,
கூழ் ஆகட்டும், கஞ்சி ஆகட்டும், கம்மஞ்சோறு, இந்த மாதிரி நம்மளோட உணவுகளில் எவ்வளவோ வெரைட்டியான உணவுகள் இருக்குது. இப்போ நம்ம சிறுதானியங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான காணொளிகள் போட்டிருந்தோம். சிறுதானியங்கள்லேயும் தோசைகள் செய்ய முடியும். இந்த மாதிரி அந்த தோசைகளை செய்யணும்னா தொடர்ந்து அதே தோசைகளை செய்யாமல் பல விதங்களில் நம்ம மாற்றி செய்ய முடியும். இப்படி நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது அது ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். குழந்தைகளுக்காகட்டும், கணவர்மார்களுக்காகட்டும், நமக்காகட்டும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு மகிழ்ச்சியான உணவாகவும் அது இருக்கும். நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொடுக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடியதில் 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹைட்ரேட்டட். இது ஸ்டே ஹைட்ரேட்டட்னு நினைக்கும் போது தண்ணி தாக அடிக்குது, ஒரு தர்பூசணி பழத்தை சாப்பிடு அப்படின்னா தண்ணி வேற, தர்பூசணி வேற. நீர் ஆகாரம். நீங்கள் எப்போ ஒரு பழச்சாறை எடுத்துக்கிறீங்களோ அந்த பழச்சாறுங்கிறது ஆகாரம் சேர்ந்த ஒரு விஷயம். நீர் ஆகாரம், இது நீர் கிடையாது. தண்ணிக்கு மாற்று தண்ணி மட்டும்தான். எப்போதுமே உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்ததுன்னா தண்ணீர் குடிங்க. இவ்வளோ தண்ணி குடிக்கணும், அவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு நான் இங்கே சொல்ல விரும்பலை. ஆனால் உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணீர் மட்டும் குடிங்க. தண்ணிக்கு பதிலாக நான் இளநீர் குடித்தேன், ஜூஸ் குடித்தேன், லெமன் ஜூஸ் குடித்தேன், தர்பூசணி பழம் சாப்பிட்டேன், திராட்சை பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தண்ணிக்கு மாற்றாக வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காதீங்க. தண்ணிக்கு மாற்று தண்ணீர் மட்டும்தான். அதனால் உணவு இல்லாமல் கூட நம்மளால் இருந்துட முடியும், நீர் இல்லாமல் இருக்க முடியாது. உணவுன்னு வர்ற இடத்துல பழங்களாகட்டும், சிற்றுண்டிகள் ஆகட்டும், உணவுக்கு அவ்வளோ மாற்றுகள் இருக்குது. ஆனால் தண்ணிக்கு மாற்றே கிடையாது. நல்ல தண்ணீரை மகிழ்ச்சியோடு குடிங்க, தேவைப்படுற அளவுக்கு குடிங்க. தண்ணீருக்கு மாற்று தண்ணீர் மட்டும்தான். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெளியேன்னு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் மாற்றுங்க. இதை நம்ம எப்படி மாற்ற முடியும்னா, அம்மாக்கள் தான் மாற்ற முடியும். நீங்கள் செய்கிற உணவுகளில் மூலமாக தான் அதை மாற்ற முடியும். இப்போ ஒரு கருப்புழுதை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் களைஞ்சு ஒரு இட்லி செய்கிறோன்னா சிறுக அதில் ஒரு கருப்பு நிறம் வரதான் செய்யும். மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து ஒரு இட்லி செய்கிறோன்னா அதில் சிறுக ஒரு சிவப்பு நிறம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு உணவை பொறுத்து அது மாறுபடும். இப்போது மாப்பிள்ளை சம்பா இட்லியை எடுத்துக்கிட்டு வெள்ளை வெள்ளையர்னு இட்லி வேணும்னா எப்படி வரும்? இந்த வெள்ளை வெள்ளையர்ன்ற எண்ணம் நமக்குள்ளே புகுத்தப்பட்ட ஒரு விஷயம். வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும், வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும். இது எல்லா இடத்துலையுமே நம்ம புகுத்தப்பட்டிருக்கு நமக்குள்ள. இதை நீங்கள் இனிமேல் மாற்றுங்க. உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்தி அதை மாற்றுங்க. ஒரு இட்லி ஆகட்டும், அது மேலே ஒரு கேரட் பொடி போடலாம், பீட்ரூட் பொடியை போடலாம், இல்லை ஒரு கார்ன் இட்லி செய்யலாம். எல்லாத்துலேயுமே ஒரு நிறங்களை உருவாக்குங்க. அந்த நிறம் குழந்தைக்கு இட்லினா வெள்ளை கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இட்லி பல நிறத்தில் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் தான் புகுத்தணும். அதை முதல்ல சுவையான வடிவங்களில் செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு விதங்களில் மாற்றலாம். இதை நான் இட்லிக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பழக்கப்படுத்தலாம். இந்த நேரத்தில் தான் இருக்கணும், வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினீங்கன்னா ஆரோக்கியமான உணவுக்கு எளிமையாக அவங்க பழக்கப்பட்டுருவாங்க. 8வது விஷயம், என்கரேஜ் ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன். உங்கள் குழந்தைக்கு ஒரு உணவை பழக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் மனைவி மகிழ்ச்சியோடு சமைச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய மனைவி கூடயும் உங்களுடைய குழந்தை கூடயும் இணைஞ்சு கொஞ்சமாவது சமையலுக்குள்ளே இறங்கணும். இது நான் சொல்கிறது வீட்டில் இருக்கிற எல்லா அப்பா அம்மார்களுக்கும் தான் சொல்கிறேன். எல்லாருமே குழந்தைக்கு சரி, குடும்பத்தில் எல்லாருமே ஒருத்தர் இணைஞ்சு எல்லாருமே ஒன்று சேர்ந்து, வாமா நம்ம இன்னைக்கு வீட்டில் நம்ம என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம், இந்த வாரம் நம்ம என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலான்னு சொல்லி குழந்தைய நீங்கள் அதில் இன்வால்வ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து உட்காருங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, தயவுசெய்து அவங்களையும் கூட்டு உட்கார்ந்து பேசுங்க. எல்லாம் ஒரு பிளான் போடுங்க, மெனு பிளான் போடுங்க. இது செய்யலாம், அது செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். நீங்கள் பேசுங்க. அப்படி பேசும்போது குழந்தைக்கும் ஒரு ஆசை வரும். முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஆசை கிரியேட் ஆகும். இதை நம்ம செய்ய போகிறோம், இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்போவே அது உருவாக்கப்பட்டுரும். அப்போ அந்த உருவாக்கப்படுற ஆசையோட அவங்க அன்னைக்கு செய்யும் போது ரொம்ப ஆசையாக அதை சாப்பிடுவாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள். எல்லாருமா ஒருத்தர் இணைஞ்சு அதை செய்யும் போது ரொம்ப அழகாகவே அந்த உணவு உற்பத்தியாகும். ஆரோக்கியமான உணவாக நிச்சயமாக இருக்கும். 9வது விஷயம், யூஸ் ஹெல்தி ஆயில்ஸ். முன்னாடியெல்லாம் அதிகமாக எண்ணெய் பயன்பாட்டில் கிடையாது. எண்ணெய் எப்படி பயன்பாட்டில் இருக்கும்னா, நல்லெண்ணெயை வெறுமனே எடுத்துப்பாங்க, இல்லைனா விளக்கெண்ணெய் குறைந்த அளவில் பயன்படுத்திப்பாங்க. எண்ணெயில் பொரிக்கிறது அப்படிங்கிற பழக்கமே இப்போ சமீப காலம் கிடையாது, குறைந்தது ஒரு 50 வருடங்களுக்குள்ளே வந்த ஒரு பழக்கம் தான். முன்னாடி அந்த பொரிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, சுட்டு சாப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய்களை கொஞ்சம் தரமான எண்ணெய்களாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் செக்கு எண்ணெய்களாக பார்த்து பயன்படுத்துங்க. அப்படி
பயன்படுத்துகிற எண்ணெய்கள் திருப்பி திருப்பி சூடு பண்ணாமல் அது கொதிக்க வைக்க தான் அதோட தன்மை மாறுபடுது. ஆனால் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. எண்ணெய்ங்கிறது கொழுப்பு சத்து நமக்கு தேவைப்படுது. நம்மளுடைய உறுப்புகளுக்கான கவசமே வந்து அந்த கொழுப்பு சத்து தான். அதனால நமக்கு கொழுப்பு சத்து ரொம்ப முக்கியம். எண்ணெய் முக்கியம். எண்ணெயை மொத்தமாக அவாய்ட் பண்ணாதீங்க. எண்ணெயை சேர்த்துக்கங்க, அதை சரியான பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காய் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உணவு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மேலே அந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றலாம். அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பயன்படுத்துகிற எண்ணெயை மறுபடியும் ரீயூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விதங்களில் இது பயன்படும். இந்த விஷயங்களில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து பயன்படுதோ அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. வேற யாருக்கும் இது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து உடலுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய, விழிப்புணர்வை தரக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய பயனுள்ள பதிவுகள் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி.